இதுக்குதான் யாருன்னே தெரியாத பொண்ணு கிட்ட வழிய கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் ரிக்னு ஒரு ஆள் ஒர்க்க முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அப்ப வீட்ல ஏதோ ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கிறதுனால சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு நார்மல் போற ரூட்டை விட்டுட்டு ஷார்ட் ரூட்ல போயிட்டு இருக்கான். இப்போ இவன் போற ரூட் கொஞ்சம் மோசமா இருக்கிறதுனால அவனோட கார் டயர் பஞ்சர் ஆயிருது. இதனால இவனுக்கு செம்ம கடுப்பாகுது. ஏன்னா இவனுக்கு கார் டயர் சேஞ்ச் பண்ணவே தெரியாது. அதனால மெக்கானிக் கால் பண்ணி வர சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்கு. அப்ப சடனா ஒரு பொண்ணு வந்து அவனோட கார் டோர் தட்டி அவனை கூப்பிடுறா. இவன் அந்த பொண்ணை பார்த்த உடனே ஷாக் ஆகி அவ அழகா பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படியே கொஞ்சம் கடலை போட்டு வழிஞ்சுக்கிட்டே இருக்கான். அவளும் சும்மா இல்லாம அவனை பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்கன்னு அவனை உசுப்பேத்திக்கிட்டே இருக்கா. அப்ப ரிக் அந்த பொண்ணு கிட்ட உனக்கு அந்த கார் டயர் சேஞ்ச் பண்ண தெரியுமான்னு கேக்குறான். அதுக்காக எனக்கு தெரியும், நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றா. அதனால ரிக் காரை விட்டு வெளியே வந்து ஸ்டெப்னி எடுத்து அவகிட்ட கொடுக்குறான். அவன் ஸ்டெப்னியை கொடுத்து அடுத்த செகண்ட் அவன் தலையில அடிக்கிறா. அதனால அவன் தலையில இருந்து ரத்தம் ஊத்த ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவனை அப்படியே தூக்கி அவனை கழுத்து நெரிச்சு சாவடிக்க வரா. அப்ப ரிக் அவன் மூஞ்சில அடிக்கிறான். ஆனா அவளுக்கு ஒண்ணுமே ஆகல. இதனால கடுப்பானவ அவ கையில இருக்கிற ஸ்டெப்னியை வச்சு அவன் மண்டையில அடிச்சு அவனை சாவடிக்கிறா. ஃபைனலா அவனை சாவடிச்சு முடிச்சுட்டு அவனோட பிளட்டை குடிக்கிறா. அதுக்கப்புறம் அவன் ட்ரெஸ் எல்லாம் அவுத்துட்டு அவனை மண்ணில போட்டு புதைச்சிட்டு இவளோட ட்ரெஸ் அவுத்துட்டு அவன் ட்ரெஸ் மாட்டும் போது அப்படியே சடனா அவன மாதிரியே உருவத்தை மாத்திக்கிறா. அதுக்கப்புறம் அவனை பத்தின எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவனோட வீட்டுக்கே போயிடுறா.